1998 இதே பயங்கரவாத தடை சட்டத்தில் நானும் கைது செய்யப்பட்டு வெறிக்கடை மெகசின் சிறைகளில் இருந்தவன். அதால் ஜெயிலில் இருந்தால் எப்படி இருக்குமென்றதை நான் என்ற ரியலி அனுபவமாக பார்த்த ஒரு ஆள். பிணையில் தான் வெளியில் வந்தேன், இன்றைக்கும் பிணையில் தான் இருக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தெரியும், நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது 2011 நொச்சியாக்கம்மாவில் வச்சு சுடப்பட்டவர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறார், சுட்டவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். 6 தடவைகள் 4ஆம் மாடிக்கு விசாரணைக்கு போனார். 6 தடவைகளும் விசாரணைக்கு போயிருக்க எப்படி இருந்திருக்கும், என்ன கேட்டிருப்பார்கள், என்ன நடந்திருக்கும்ன்றது அதுக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அரசியல் கைதிகளுடைய விடுதலையில் 2010 இருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கோம். அதில் ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழினி உட்பட பல போராளிகள் வெலிக்கடை மெகசினில் பூசாவில் இருக்கிற பொழுது நான் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறேன், அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். பெருநாட்கள் வர்ற பொழுது அதை ஒரு சாட்டாக வைத்து அவர்களோடு இன்னும் கூட உரையாடி அவர்களை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் அந்த நேரத்தில் பல கட்சிகளாக, நான் தனியாக என்று சொல்லல, பல கட்சிகளாகத்தான் முயற்சி செய்து அதில் வெற்றி கண்டனாங்க. அந்த முயற்சியினுடைய வெற்றி பல பேர் வெளியில் வந்திருக்கிறார். 2015 19ஆம் ஆண்டுக்குள்ளே 103 அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார். நீங்கள் எத்தனை பேர் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்களோ தெரியாது. சிலவில் அதுக்கு நீங்கள் வேறு நியாயங்களை சொல்லக்கூடும். அரசியல் கைதிகளாக 103 பேர் 2015 19 மாகாண சபை இருக்கும் பொழுதும் நாங்கள் அரசோடு பேசி மெல்ல மெல்ல சத்தம் போடாமல் அவர்களை வெளியில் விடுதலை செய்கிற வேலைகளை செய்தாங்க. அதே நேரம் இல்லை, நான் நினைக்கிறேன் அண்ணன் மாவிசநாதராஜா உயிரோடு இல்லை, அவரும் நானும் ஒரு முறை சார்ல்ஸ் செர்மல்நாதனும் சிறையில் சென்று கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் இருந்து பட்டியல் எடுத்து மைத்ரிபால சிறிசேனாவோட கூட கதைச்ச நாட்கள் உண்டு. இன்றைக்கு சார்ல்ஸ் செர்மல்நாதன் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், கூடுதலாக இந்த அரசியல் கைதிகள் விடுதலையில் சார்ல்ஸ் செர்மல்நாதன் நிறைய தரங்கள் முயற்சி பண்ணி பல பேருடைய விடுதலைகளில் அவர் ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர். ஆகவே அரசியல் கைதிகளின் விடுதலையில் நாங்கள் ஒன்றும் பார்க்காமல் இருந்ததாக அல்லது பேசாமல் இருந்ததாக சிலர் பேசிக்கொள்வது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரங்களில் செய்திருக்கிறோம் என்று நான் திருப்திப்பட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது கூட அரசியல் கைதிகள் என்று நாங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சர் நாணயக்காரர் அவர் சொல்கிறார் அப்படி ஒரு தடவை இல்லையா. அப்போ ஆரை கேட்குறது, அரசியல் கைதி என்று ஆரை கேட்குறது. நான் கோமகரம்னா கேட்டான், என்னடாப்பா இவன் இப்படி சொல்கிறான், நாங்கள் ஆரோட கதைக்கிறது. அப்போ அரசியல் கைதின்னா இத்தனை பேர் இருக்கணும். நான் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிற பொழுது இப்போது ஒரு ஆண்டுக்கு முதல் 22/7 ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ சுதர்சன நாணயக்கார எனக்கு சொன்னார், அப்படி ஒரு தரம் இல்லை, அரசியல் கைதிகள் யாருமே இல்லை, நீங்கள் அப்படி கேள்வியை கேட்கலான். நான் அதுக்கு பாதிட்டு அப்புறம் அவர் சொன்னார் எனக்கு 2 வாரங்களில் விடதாரன்ற ஒரு கடைசி வரையும் விடதரை. அப்புறம் நான் இல்லாத நாளில் ஒரு நாள் அதுக்கு விடையளித்ததாக இப்போ அண்மையில் விடையளித்ததாக நான் அறிஞ்சினான். நான் பாராளுமன்றத்தில் இல்லாத நேரம். ஆகவே இந்த அரசாங்கம் சொல்லுது அரசியல் கைதிகள் ஒரு தரம் இல்லையா. அதே நேரம் இங்கே இன அழிப்பண்டு எதுவும் நடக்க இல்லை, இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று கேபினட்டில் டிசிஷன் எடுத்து பழைய அரசுகளை விட இன்னும் கொஞ்சம் முன்னேறி தங்களுடைய அமைச்சரவையில் முடிவெடுத்து ஜெனீவாவுக்கு அனுப்புகிறார்கள். இங்கே தேவையில்லை. ஒரு சரியான ஒரு முரண்பாடு எங்களுக்குள்ளேயும் இருக்கு. நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருறோம். இங்கே இருக்கிற போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட, எங்களை இன அழிப்பு செய்த இராணுவத்தை வெளிநாடுகள் தடை செய்ய வேணும், இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேணும் என்று நாங்கள் தான் கோருறோம். அதே நேரம் எங்களுடைய போராளிகள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும்னு கேட்குறோம். அவர்கள பக்கத்தில் சில நியாயங்களை சொல்கிற பொழுது உடனடியாக எங்களுக்கு சில விஷயங்களில் முன்னேறி போக முடியாத சூழல்கள் எங்களுக்கு இருக்கு. ஆகவே பொது மன்னிப்பு என்று நாங்கள் கேட்குற பொழுது கூட அவங்க தங்கட பக்கத்திலையும் சில பொது மன்னிப்பு உங்களோட மக்கள் வழங்க வேணுமான்ட்டு திருப்பி எங்கள்கிட்ட கேட்க நாங்கள் மௌனம் காக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்கு. இப்போ உண்மையில் இந்த 10-12 போராளிகள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலுக்கு இருக்கிறார்கள். 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள். ஆனந்த சுதாகரன் குடும்பத்தை நான் நேரடியாகவே பல தடவைகள் பார்த்து வருவேன். பல போராளிகளுடைய வீடுகளை பார்த்தேன். ஆகவே நாங்கள் உண்டை விளங்கி கொள்ள வேணும். எங்கள்கிட்ட வேகம், ஆக்ரோஷம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒற்றுமையாக பயணமாக
நாங்கள் இவர்களை விடுதலை செய்கிற விஷயத்தில் அவன் சொல்கிறான் அரசியல் கைதி இல்லையே, நாங்கள் அரசியல் கைதி இருக்குன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் முரண்பாடு. சர்வதேச விசாரணை நாங்கள் வேணுமன்றோம், அவன் இல்லை அப்படி செய்யலான்றான். அப்போ இது இந்த முரண் நகைகள் எல்லாம் இதுகளுக்கு ஒன்றே ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுக்கும் அதுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசவும் இயலாது. வெளிப்படையாக பேசினா அதுக்கும் 1008 விமர்சனங்கள் வரும். ஆகவே ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அரசியல் கைதிகள் இப்போ டில்ருக்சன் செத்த நேரம் அவர்களை சிறையில் கொண்டார்கள். நான் பாராளுமன்றத்தில் இருந்து இரவிரவா வந்து புனித அந்தோனிய பாசூர் அந்தோனியார் கோயிலில் அவர்களுக்கான இறுதி பூசை நடந்த பொழுது ஃபாதர் பிரசங்கத்தில் சொன்னார், நெல்மணிகள் எல்லாம் முத்தின பிறகு ஏன் தலை சாய்க்கிறது என்றால் அது மீண்டும் நிலத்தில் விழுந்து முளைப்பதற்காக பைபிளின் 20வது அத்தியாயம் அதை சொல்லுதென்று அவர் ஒரு பிரசங்கம் சொன்னார். எனக்கு இன்றைக்கும் அது கண்ணீர் என்று இருக்கு. காரணம், இந்த டில்ருக்சனும் மற்றவரும் மீண்டும் முளைப்பார்கள், இந்த மண்ணிலே எங்களுக்கு அவர்கள் எங்களோடு வாழ்வார்கள். இதே போலதான் ஃபாதர் ரவிராஜ் அவர்கள் செஞ்சோல பிள்ளைகள் இறந்த பொழுது தர்மபுரம் 2008ஆம் ஆண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2008ஆம் ஆண்டு தர்மபுரம் மத்திய கல்லூரியில் வச்சு ஒரு பிரசங்கம் செய்தவர். அவர் மிகவும் உருக்கமாக சொன்னார், இவர்களுடைய சாவுகள் வீணானதல்ல, இதுக்கு ஒரு காரணம் காரியம் இருக்கு, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஆறுதல்களும் வார்த்தைகளும் தான் மனிதர்களை கட்டி போட்டு கொண்டு போகுது. இவர்களுடைய விடுதலைக்காக முடிந்த அளவுக்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுறதால வரலாம் என்று நான் சொல்லல, ஆனால் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நேற்றைய தினம் கூட நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்திக்க நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தனாங்க. இதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், சங்கீச்சனை கைது செய்த நேரம் நான் ஜனாதிபதியோடு நான் தொலைபேசியில் பேசியிருந்தேன். அப்போ நான் அவரை கேட்டேன், நான் உங்களோட சில விஷயங்கள் நாங்கள் பேச வேணும், பேசலாம் என்று சொன்னவர். அதில் முதலாவது விஷயமே அரசியல் கைதிகள் தான். நேற்று நாங்கள் கொடுத்துருக்கிற விஷயத்தில் 1, 2, 3 நாங்கள் ஒரு அன்றாட பிரச்சனைகள் அதை பற்றி தான், நான் அரசியல் பிரச்சனையோட கேட்கல, அன்றாட பிரச்சனைகளை பற்றி மயிலிட்டி, மாதவன, கேப்பாப்புலவு, பலாலி இந்த விடயங்களோடு நாங்கள் முதலாவதாக கொடுத்திருக்கிறதே அரசியல் கைதிகளின் விடுதலை. ஆகவே நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்பதல்ல. சிலருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் சிலரை தைக்கலாம், ஆனால் அதுக்காக கவலைப்பட்டு ஓடியலாது. நாங்களும் 16 வருஷம் 17 வருஷம் இதில் இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்களும் 41 வயசில் எங்களோட தொழில் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுட்டு போடுற காலத்தில் வந்துடுறாங்க. பாதுகாப்பாக இருந்து வரையில்லை, தெருவில் சுட்டு போடுற காலம். என்னோட எங்கர்நேஷன் வரும் தேர்தல் கேட்ட வந்தேன், அவரையும் சுட்டு போடுற காலம் தான். எனக்கு நான் இன்றைக்கு வவுனியாவில் ரதன் இல்லை. முதன் 2009ஆம் ஆண்டு நாங்கள் எல்லாம் போய் வவுனியாக்க கேம்பில் இருக்கிறோம். ரதன் முதலாவது தேர்தல் கேட்குற பொழுது 10 கதிரியை வேனில் ஏற்றி கொண்டு போய் சில இடத்துல 10 கதிரியை போட்டு பேசித்தான் அவர் வெண்டது. ஆனால் ரதன் வீட்டு கேட்டுக்கு அடுத்த நாள் விடிய ரிசல்ட் வரப்போது கேட்டுக்குள்ள போராளியை சுட்டு கொண்டு வந்து போட்டிருக்கிறார். சுட்டு போட்ட காலத்தில் இப்படியெல்லாம் முன்னுக்கு 2 பலர் அரசியல் செய்தார்கள். இப்போ இப்பொழுது கொஞ்சம் பேசக்கூடிய காலம் இருக்கு. அதுக்காக கடந்த காலத்தில் ஒரு தரம் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றது, நான் அதை தான் திருப்பி சொல்றேன். 2015 20 வரைக்கும் மாவியண்ணன் இறந்துட்டார். 103 அரசியல் கைதிகள் நாங்கள் விடுதலை செய்கிறாங்க. நாங்கள் என்றது கூட்டமைப்பாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், மாகாண சபையில் இருந்த அமைச்சர்கள், மாகாண சபையில் இருந்த முதலமைச்சர் உட்பட எல்லாருடைய கூட்டு பொறுப்போடும் முயற்சியோடும் தான் அவர்கள் விடுதலை. போராடம் முழுக்க எல்லாரும் தாங்க ஆச்சு. சீஃப் மினிஸ்டர் கதைச்சாலும் அதுதான், மினிஸ்டர்ஸ் கதைச்சாலும் அதுதான், எம்பிமார் கதைச்சாலும் அதுதான். அந்த முயற்சி 103 பேரை விடுதலை செய்த பண்ண பட்டியலும் தரலாம். 103 பேர பட்டியலும் எங்கள்கிட்ட இருக்கு. அதே போலதான் இந்த முயற்சிகள் பிறகு 2020 24 வரைக்கும் நாங்கள் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் நாங்கள் நிறுத்த முயற்சிகளையும் நாங்கள் கிட்டத்தட்ட 21 பேரை விடுதலை செய்திருக்கிறோம். சத்தம் போடாமல் விடுதலை. இது பரபரப்பு காட்டியும் சிலது செய்யலாது. ஆனந்த சுதாகர் உபரிதற்ற வழக்கை நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் சுபாஷ் சொன்னா சரி, இது வழக்கு போட்டு செய்கிற விஷயம் இல்லை, இலங்கையில சட்டத்துக்கு வராது. மணிவண்ணனும் அதான் சொன்னேன், சட்டத்துக்குள்ளால நீங்க வெள்ளலான வாழ்க்கையில எடுக்கலாம் வெளியில. இதுக்கு பொது மன்னிப்பு. நாங்கள் வீரம் பேசுறதால சில விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் இயலாது. ஆனால் இது ஒரு அறவழியான போராட்டங்கள், அடிக்கடி அதுக்கான நெருக்கடிகள். எல்லாரும் நாங்கள் சந்திக்கிற ராஜதந்திரிகளோ தூதுவர்களிடம் திரும்ப சொல்ற விஷயங்கள், இவற்றைத்தான் நாங்கள் மையமாக இந்த வீடியோ படத்தை கூட நான் குறும்படத்தை பார்க்குற பொழுதும் எனக்கு ஆனந்த சுதாகரன் ஞாபகம் தான் வந்தது. அவற்றை குடும்பத்தை பற்றி கூட ஒரு மென்மையான ஒரு ஓட்டம் ஒன்று அதில் இருந்தது. ஆகவே தயவு செய்து இதில் இருக்கிற போராளிகள், சிறை கைதிகளாக இருக்கிறவருடைய சகோதரர்கள் சகோதரிகள், உங்களுடைய கண்ணீர், உங்களோட குடும்பம், நீங்கள் விடுற கண்ணீர் மிக பெருமதியானது. உங்களை போல தான் எந்த மனைவியும் ஒரு காலத்தில் கண்ணீர் விட்டு அழுதவா நான் சிறையில் இருக்கிற பொழுது.
வருவனோண்டு அவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு காலம் இருந்தது. எனக்கும் திரும்பி வருவனோண்டு எனக்கு தெரியாது. அப்படியான காலங்கள் என்னை கொண்டு போய் ஈரப்பிரியகுளம் சுடலையில் எரிஞ்சு கொண்டு இருக்கு பக்கத்தில் விட்டுட்டு அவங்க வாகனத்தை கொண்டு போயிட்டாங்க. நான் ஓடுவன் சுடலாமன்னு நினைச்சாங்களோ தெரியா. நான் எழும்பி ஓடு இல்லை. இரவு 1 மணி 12 மணி இருக்கு. திருப்பி 4 மணிக்கு நான் அதில் இருக்கிறேன், பொடி எரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். திரும்ப வந்து என்னை ஏற்றி கொண்டே திரும்ப ஜெயிலில் போட்டாங்க. இப்படியெல்லாம் நான் ரியலி நானும் என் வாழ்க்கையில் அனுபவித்து வந்தேன். அதால் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் கூட கண்ணீரின் பெருமதியை உணர்ந்தவர்கள், உங்களுடைய மன கஷ்டங்களை தெரிந்தவர்கள். யாராவது இதில் இருக்கிறவர் யாரும் ஒரு அனுபவம் இல்லை, ஒருத்தருக்கும் இதை பற்றி தெரியாது என்பதல்ல. ஆனால் அந்த அரசியல் கைதிகளின் விடுதலையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி தொடரும். இளைய தலைமுறையினர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும். நாங்கள் சவால் விட மாட்டோம். ஆனால் நாங்கள் மெல்ல மெல்ல எடுக்கக்கூடிய விஷயங்களை கையாளுவோம். எங்களால் முடிந்தளவு இந்த விடுதலைக்காக முழு முயற்சிகளையும் மேற்கொள்வோம். நன்றிகள்.